அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 51 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 9 உள்ளது. இது அல் முசைனி எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 3 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 87 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 977 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாயாக உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 1 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 90 உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 1 உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 974 ரூபாய் 50 வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு 277 ரூபாய் 45 வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிருக்கிறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் மறக்காமல் பணம் அனுப்பி முடித்ததும் பற்றுச்சீட்டு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்களும் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 750 ஃபில்ஸ் மற்றும் 900 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்கள் மட்டுமே தான் அறவிடுறாங்க. அதே போல் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷஃபா, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் ஜஹராவில் சுலைமானி அல் முக்காசிம் எக்ஸ்சேஞ்ச், இது பார்த்தீங்கன்னா ஜஹராவில் ARY எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்சிலையும் வெறும் 750 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் ரேட்டும் ஓரளவுக்கு பெஸ்ட்டான ரேட் தான் வழங்குறாங்க. நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே போல் எங்கே அதிகமாக ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் தெரிந்தால் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 903 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 54 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 448 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 204 ஃபீல்ஸ். தங்க விலை மறுபடியும் தொடர்ந்தும் அதிகரிக்கிறது. இதோ டிக்டாக் மூலம் ஆட்டம் போடும் பலர் அதிரடியாக சைபர் கிரைம் டிபார்ட்மெண்டால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுடைய நம்பர் இருக்குது, உடனே அப்டேட் பண்ணுங்கள் யாராவது கொடைச்சல் கொடுத்தால். அதே போல் டெலிவரி ஓட்டுநர்களுடைய காலம் இதோ ஜூன் முதல் ஆரம்பம். அதிக வெப்பம், பேராபத்து எச்சரிக்கை. அதே போல் பான்ஸ் டூல் வச்சிருந்தால் கைது.
50வது ரிங் சாலைக்கு செல்லும் 4வது ரிங் சாலையும் மூடப்படுகின்றது. அதே போல் போலீஸ் அதிகாரிகள் போல் கோல் பண்ணும் ஸ்கேமர்கள்ட்ட இருந்து தயவு செய்து தப்பிக்கோங்க. ரோடுகளுடைய பணிகள் தொடர்ந்து ஆரம்பம். பயான் பகுதிகளில் தற்போதைய தொடக்கம். நான் உங்கள் சர்ஃபான் BA Plug. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்கள் நாட்டுக்கு போடணும். அதே போல் இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அல்லுங்க. கார்கோ பற்றிய மேலதிக தகவல்கள், உங்களுடைய பல கேள்விகளுக்கான பதில் வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் போய் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான மேலதிக தகவல்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடியும். குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் வெதர் அல் அமீரா மிக முக்கியமான ஒரு வெதர் பாதுகாப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போதைய சூழலில் குவைத்தில் அதிக வெப்பநிலை கூடி வருவதால் தயவு செய்து உங்களுடைய வாகனங்களில் நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதிக வெப்பநிலை காரணமாக வெப்பம் உள்ளே சிக்கிக்கொள்ளாமல் இருக்கவும், கண்ணாடி மீது அழுத்தம் ஏற்படாமல் இருக்கவும் கார் ஜன்னல்களை முழுமையாக மூடக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது கண்ணாடி ஒரு லைட்டாக, ஒரு லிமிட்டாக, கொஞ்சம் ஓவராக திறந்து வச்சிங்கன்னா திருட உடச்சி திருடிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதால் லைட்டாக காற்று கொஞ்சம் போய் வர அளவில் சிறிய அளவு கண்ணாடியை ஓப்பன் பண்ணி வைங்க. அதே போல் தீயை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களான வாசனை திரவியங்கள், லைட்டர்கள் அல்லது பேட்டரிகளை விட்டு செல்ல வேண்டாம் என்றும் தெரிவித்திருக்கின்றாங்க. பவர் பேங்க், அதே மாதிரி ஃபோன்களை கூட மறந்து வச்சுட்டு போயிடாதீங்க. ஓவர் ஹீட்டில் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி ஐயாயிரம் கிணத்தக்கானுயான்னு வடிவேல் காமெடி மாதிரி இப்போ ரோட்டக்கானும் அப்படின்ற நிலைமைக்கு கெப்து பகுதிகளில் இருக்கக்கூடிய சில ரோடுகள் மாறி இருக்குது. வாகன சாரதிகள் அந்த பகுதிகளுக்கு போகும்போது ரொம்ப கவனம். இதோ காலம் நேரம் ஆரம்பமாகியது டெலிவரி ஓட்டுநர்களுக்கு, அதாவது குறிப்பாக பைக் ரைடர்ஸ்களுக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் திகதியில் இருந்து ஆகஸ்ட் மாதம் 30ஆம் திகதி வரைக்கும் இதோ காலை 11 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் டெலிவரி ஓட்டக்கூடாது அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை மீறி உங்களை யாராவது பணி அமர்த்தினால் டெலிவரி ஓட்டணும் அப்படின்னு சொன்னால் 24 93 61 92 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ள சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் டெலிவரி ஓட்டுநர்கள் என்ற வகையில் டெலிவரி டிரைவர்ஸ்களுக்கு, அதிலையும் குறிப்பாக பைக் ரைடர்ஸ்களுக்கு, அவங்க எந்த அளவுக்கு டெலிவரி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய சம்பளம் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனால் பலருக்குமே டார்கெட் பண்ண முடியாத சூழல் வரலாம். பலருக்கும் சம்பளம் கிடைக்காம கூட போகலாம். டெலிவரி ஓட்டலைன்னா சம்பளம் இல்லாமல் போகும். டெலிவரி ஓட்டுனா இந்த மாதிரி கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பக்கமும் தலைவலிகள் சிக்கி தவிக்க போகும் டெலிவரி பைக் டிரைவர்கள். ஏன்னா போன வருடம் போட்ட வீடியோ இது. நிறைய பேரை பிடிச்சிருந்தாங்க டெலிவரி ஓட்டினதால். மதிய நேரத்தில் ஓட்டினாலும் பிரச்சனை, ஓடலைனாலும் பிரச்சனை. மேலேயே மிகப்பெரிய ஒரு தலைவலியில் சிக்க போகிறாங்க டெலிவரி பைக் ரைடர்ஸ்கள். தயவு செய்து கவனமாக இருங்க. முடிந்த வரைக்கும் பைக் ரைடர்ஸ் காலை 11 மணியிலிருந்து மாலை, அதாவது சாயந்தரம் 4 மணி வரைக்கும் டெலிவரி பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஓர்டரை மறக்காமல் கடைப்பிடிங்க. இதோ பாகிஸ்தானியர்களுக்கான வீசா திறக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு காலமாக வீசா இல்லாமல் இருந்துச்சு. இனி வரும் காலங்களில்
எலக்ட்ரீஷியன், பிளம்பர், அதே மாதிரி அலுமினியம் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேருக்கான விசா கிடைக்க போகிறது. அரபு நாடுகளில் ஆபாச டூல்ஸ், அதாவது பொம்மைகளாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது அடல்ட்ஸ் கிட்களாக இருக்கலாம், அது வந்து பாவிக்கிறது தடை பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு இல்லீகல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் இந்த டிக்டாக் வலையத்தளம், சிலருக்கு வந்து அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட், ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அது ஒரு ரொம்பவும் கேலிக்கூத்தான ஒரு சமூக வலைத்தளமாக மாறி இருக்குது. அதே போல் டிக்டாக் மட்டுமல்லாது மற்ற அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் பொது ஒழுக்கங்களை மீறினால் கைது செய்யப்படுவீர்கள். கிட்டத்தட்ட 118 வழக்குகள் தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்குது கொய்துடைய சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டால். சம்பந்தப்பட்டவங்களை அதிரடியாக தேடி போய் கைது பண்ணியிருக்கிறாங்க. இதோ ஆன்டி சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் 97 28 39 39 இந்த வாட்ஸ்அப் இலக்கமூடாக பொது ஒழுக்கங்களை மீறினாலோ அல்லது டிக்டாக்கில் தேவையில்லாத புகைப்படங்களோ வீடியோக்களோ இல்லை உங்களை வந்து கேவலப்படுத்தினாலோ டைரெக்டாக நீங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதற்கான இலக்கம்தான் இது. இதோ நேற்றைய தினம் நடந்த அதிரடி சுற்றுவளைப்பில் பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. في إطار الجهود المستمرة التي تقوم بها إدارة مكافحة الجرائم الإلكترونية لرصد كل ما ينشر على شبكة الإنترنت ومواقع التواصل الاجتماعي، ومن خلال متابعة دقيقة ومتواصلة للمحتوى الإلكتروني، تمكنت الإدارة من ضبط 118 نشاطا مخالفا خلال الفترة الماضية. ومن أبرز هذه الأنشطة المساس بالآداب العامة، التحريض على الفسق والفجور، الإساءة لكرامة الأشخاص، التحريض على مخالفة النظام العام والقوانين. وتأتي هذه الجهود ضمن استراتيجية وزارة الداخلية الهادفة إلى مكافحة جميع أشكال الجريمة وتعزيز أمن المجتمع وحماية الأفراد من السلوكيات الضارة والمخالفة. وتهيب الإدارة العامة للعلاقات والإعلام الأمني بجميع مستخدمي شبكة الإنترنت ومواقع التواصل الاجتماعي من المواطنين والمقيمين ضرورة الالتزام بالقوانين والأنظمة عند استخدام المنصات الرقمية، والتأكد أن ما ينشر لا يخل بالآداب العامة أو يمس بكرامة الآخرين. فالأمن الرقمي مسؤوليتنا جميعا. டமஸ்கஸ் ஸ்ட்ரீட்ல இருந்து கிங் ஃபைசால் ரோடு, அதாவது 50வது ரிங் ரோடுக்கு செல்லக்கூடிய எக்ஸிட் 4வது ரிங் ரோடு வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரவுதா 14th ரிங் ரோட்டில் இருந்து இப்போ 50வது ரிங் ரோடுக்கு மாறி இருக்குது. பயான் கத்தா 7 கத்தா 8 ஒவ்வொரு பகுதிகள், அதே போல் அல் அக்ஸா பள்ளிவாய்கள் ரோடு, இந்த ஏரியாவை எல்லாமே ஃபுல்லாகவே கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீதி புனர் நிர்மாண பராமரிப்பு பணிகள் ஆரம்பமாகி இருக்குது. எதிர்வரும் நாட்களில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரெடி ஆக்கிடுவாங்க. بناء على تعليمات وزير الأشغال العامة الدكتورة نورة محمد المشعان، احنا اليوم متواجدين في موقعنا منطقة بيان قطعة 7 للوقوف على آخر مستجدات الأعمال في العقود الجديدة للصيانة الجذرية لأعمال الطرق. الأعمال عبارة عن فرش أسفلت تايب 2 ومن ثم فرش أسفلت تايب 3 وهي الطبقة النهائية، علما بأن الأعمال المدنية جارية في منطقة بيان في قطعتين، قطعة 7 وقطعة 8، وجاري استكمال الأعمال في شارع المسجد الأقصى للطبقة النهائية لفرش الأسفلت. இந்த மாதிரி பராமரிப்பு பணிகள் நடக்கக்கூடிய நேரத்தில் வாகனங்களை தயவு செய்து ரோட்டோரமாக நிறுத்தி வைக்காதீங்க. ஏன்னா இவங்களுக்கு இடையூறாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிச்சாங்கன்னா வண்டியை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் வண்டிகளை முடிந்த வரைக்கும் தூரமாகவே வைங்க. அடுத்ததா ஒரு போலீஸ் அதிகாரி, பாஸ்போர்ட் அதிகாரி மாதிரி ஸ்கேம் பண்ணிய சம்பவம் ஒன்று இப்போ ரீசெண்டாக பதிவாகி இருக்குது. அதே மாதிரி தான் வீடியோ கால், போலீஸ் அதிகாரிகள் மாதிரி வீடியோ கால் பண்ணுவாங்க. உங்களுடைய சிவில் ஐடி, குறிப்பாக அந்த ஷூன் வீசாவில் இருக்கிற நிறைய பேர்கிட்ட வந்து கார்டு இருக்குது, ஏடிஎம் கார்டு. உங்களுடைய கார்டு நம்பரை சொல்லுங்கள், மேலே இருக்கிற பின்கோடை சொல்லுங்கள், மேலே இருக்கக்கூடிய 16 இலக்கத்தை சொல்லுங்கள். அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள்ட்ட வந்து டீட்டெயில்ஸ் எடுத்து உங்களை வந்து பிளாங்க் பண்ணி உங்களுடைய பணத்தை அடிச்சிருவாங்க. போலீஸ் அதிகாரிகள் ஒரு போதும் வீடியோ கால் பண்ண மாட்டாங்க. தயவு செய்து நம்பி ஏமாறாதீங்க, உங்களுடைய பணத்தையும் இழந்துடாதீங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். இதோ அவேர்னஸ் வீடியோ 2 வருது, இதையும் பார்த்துக்கோங்க. يلا عايز اسوي تحقيق.
افتح كاميرا خلفيه بعد شوفي. انا سلام احمد شرطه الكويت. اوكي فيريفيكيشن. مومل انت نفر واحد، كل نفرات تحسبي تاج. انت تعرف من نفرات وباكستاني وهندي وبنغالي نفر حرامي، وما في موجود سيفل اي دي، وما في موجود اكيد بنكال، واستعمل هذا وبنكال وسيفل اي نفر ثاني. هذا سيفل اي دي مال انت شنو؟ هذا نورمال فيريفيكيشن، هذا نورمال فيريفيكيشن نورمال. اوكي محمد داود تكلم هذا نفر قل ليش هذا فيريفيكيشن. الو الو السلام عليكم. السلام عليكم. صباح الخير. يا اخوي زين، انا مقبل وصالم مال شرطه الكويت وزاره الداخليه. ليش مسوي ترى مال المدير؟ هذا التحقيق كل نفرات، ما مال انت. كل النفرات سوي تحقيق. يلا وريك نبطك مدني مال انت يا عزيز. اذا ما سوي ترى والله واجد مشكله يجي، واجد مشكله مال انت. ابوك مال انت، فهمت؟ كسمك يا ديكن كف. This call is very important, the verification of the COVID-19 corona vaccine. You take the 2 dose and 3 dose COVID-19 the vaccine. I take three dose of vaccine. Okay, open the back camera and parking car. Show me the civil ID. Okay. Sorry, I cannot hear you. Parking car. You can first parking. Say it again. Say it again. Show me your civil ID like this. You can look for me. I am driving. That's why my civility is expired right now. Okay, stop the car. Stop the car. Parking car. Okay, I'll stop the car. Let me see the park. Yeah. Then I'll park my car. Wait for a moment. Okay. Relax. Okay, easily talk to him. Okay, don't me worry. Okay. Okay. Yeah, relax. Now what do you want Parking from me? car. Just tell me. Yeah, I'm parking. Only to the verification. I will be checking my system, my IVR system. This is my computer system. This is your take the vaccine doses in Kuwait in India. Okay, I know. Basically, you work in that with you from India and Bangladesh. Okay, no problem. I'll cooperate with you. Everything, no worries. Just take off your mask. Why? Because I wanted to see you. That's why. Take off your mask. Why you see me? This is Yes, not I allowed want- for information. You are not a Kuwaiti, okay? You are out of country. Kuwait, go what? I wanted to see you. That's why I say that take off your mask